வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் பல பேரோட தூக்கத்தை கெடுத்த, பல பேரோட கண்ணீருக்கு காரணமான ஒரு விஷயம் காதல். ஒருத்தர உயிருக்கு உயிரா காதலிச்சிருப்போம். அவங்களுக்காக எதை வேணும்னாலும் இழக்க தயாரா இருந்திருப்போம். ஆனா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது அங்கே ஒரு பெரிய இடி விழும். ஒண்ணு வீட்ல பயங்கரமா எதிர்ப்பாங்க. ஜாதி, மதம், அந்தஸ்துன்னு 1000 காரணம் சொல்லுவாங்க. இல்லையா நம்ம உயிரா நினைச்ச அந்த நபரே சூழ்நிலை காரணமா நம்மள விட்டு விலகி போவாங்க. சாரி, என் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க, நாம பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்துல நமக்குள்ள வர்ற அந்த வலி இருக்கே, அத வார்த்தையால சொல்லவே முடியாது. கடவுளே, எனக்கு இவங்க மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டான்னு எந்த கோவிலிட்டு போனாரும் மனசு கதரும். மனிதர்களோட முயற்சிகள் எல்லாமே தோத்து போகும்போது நாம தேடி போற ஒரே இடம் இறைசக்தி மட்டும்தான். அப்படி உங்கள் உண்மையான காதலை உங்களிடம் மீண்டும் சேர்க்க எந்த தடையாக இருந்தாலும் அதை உடைத்து நீங்கள் காதலித்தவரையே திருமணம் செய்ய நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ரகசிய மந்திரத்தை தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது உங்க வாழ்க்கையையே மாத்தலாம். மந்திரத்தை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் காதல் கல்யாணத்துல இவ்வளவு தடைகள் வருது? ஜோதிட ரீதியா பார்த்தா ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் 7ஆம் இடமும் பாவிக்கப்பட்டிருந்தா அவங்க காதல் கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கர்மா. சில உறவுகள் நமக்கு கிடைக்கணும்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிருக்கோம். ஆனா அது ஈஸியா கிடைக்காது. நம்ம பொறுமைய, நம்ம காதலோட ஆழத்தை அந்த பிரபஞ்சம் சோதிக்கும். பெற்றோர் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றதோ அல்லது காதலிச்சவங்க திடீர்னு முகம் திருப்புறதோ இந்த சோதனையோட ஒரு பகுதிதான். இந்த மாதிரி நேரத்துல நாம என்ன பண்றோம்? கோபப்படுறோம், சண்டை போடுறோம், அழுகுறோம், டிப்ரெஷனுக்கு போறோம். இதனால நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகி அந்த உறவு இன்னும் தூரமா போயிடும். ஆனா சித்தர்களும் ரிஷிகளும் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்ப்புகள் வரும்போது மனிதர்களிடம் சண்டை போடாதே, இறைவனிடம் சரணடைன்னு சொல்றாங்க. அந்த சரணடைதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம்தான் மந்திரங்கள். மந்திரம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது பிரபஞ்சத்தை இயக்கும் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. நான் இப்ப சொல்லப் போற மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல 3 விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். முதல் விஷயம், தூய்மையான எண்ணம். நீங்க காதலிக்கிற நபர் மேல உங்களுக்கு இருக்கிற காதல் உண்மையானதா இருக்கணும். அவங்கள பழி வாங்குறதுக்காகவோ இல்ல ஒரு வக்ர புத்தியிலையோ இந்த மந்திரத்தை சொன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். 2வது விஷயம், நம்பிக்கை, ஃபேத். இந்த மந்திரத்தை சொன்னா நிஜமாவே நடக்குமா அப்படின்னு 1% சந்தேகம் இருந்தா கூட இது வேலை செய்யாது. 100% நம்பிக்கையோட பிரபஞ்சம் என் காதலை சேர்த்து வைக்கும்னு நம்பி செய்யணும். 3வது, லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்க காதலி அல்லது காதலன் உங்க கூடவே இருக்கிற மாதிரியும் 2 பேருக்கும் சந்தோஷமா கல்யாணம் நடக்கிற மாதிரியும் உங்க மனக்கண்ணுல நீங்க ஆழமா நினைச்சுக்கணும். விஷுவலைசேஷன். சரி, இப்போ அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பாப்போம். இதுல 2 மந்திரங்கள் இருக்கு. உங்க சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை நீங்க பயன்படுத்தலாம். முதல் மந்திரம், உங்களை விட்டு பிரிந்து போன காதல் மீண்டும் துளிர்க்கவும் உங்களை நினைத்து அவர்கள் மனம் உருகவும் சொல்ல வேண்டிய கிருஷ்ணவசிய மந்திரம். கிருஷ்ணர்னாலே காதல்தான். அவரோட மூல மந்திரமான க்ளீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்துக்கு உலகத்துல இருக்கிற எந்த ஒரு கடினமான மனதையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த மந்திரம் இதுதான். நோட் பண்ணிக்கோங்க. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா. மீண்டும் சொல்கிறேன். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா. ஒருவேளை உங்க காதலர் உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிருந்தாலோ இல்ல உங்ககிட்ட பேசுறத தவிர்த்தாலோ தினமும் காலையில எழுந்து சுத்தபத்தமா குளிச்சிட்டு கிழக்கு நோக்கி உட்கார்ந்துக்கோங்க. மனசுல அவங்க முகத்தை நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. அந்த க்ளீம் அப்படிங்கிற சத்தம் உங்க உடம்புல ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும். அந்த வைப்ரேஷன் நேரா உங்க காதலர் மனசுல போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள்ல அவங்களுக்கே உங்க மேல ஒரு தேடல் வரத நீங்க கண் முன்னாடியே பார்க்கலாம். 2வது மந்திரம், எங்க 2 பேருக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, பெரியவங்க சம்மதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பிரம்மாண்டமான மந்திரம் ஸ்வயம்வர பார்வதி மந்திரம். பார்வதி தேவி சிவபெருமான நினைச்சு காதலிச்சு அவரு வேணான்னு விலகி போனாலும் கடுமையான தவம் இருந்து அவரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த திருமண தடைகளை உடைக்க பார்வதி தேவி உச்சரித்த மந்திரம் தான் இது.
ஓம் ஹ்ரீம் யோகினி யோகேஸ்வரி யோகபயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முகஹ்ருதயம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து நான் விரும்பும் நபரின் இதயத்தையும் அவர் குடும்பத்தாரின் மனதையும் என் பக்கம் ஈர்த்து வசப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுதான். குடும்பத்துல எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும்போது உங்களை எதிர்க்கிறவங்களோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும், உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா பாஸ், இத 1 நாள் 2 நாள் சொல்லிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடாது. இதுக்கான சரியான முறை என்ன தெரியுமா? ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள். தினமும் காலையில 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள அல்லது மாலை 6 மணிக்கு மேல இத செய்யணும். வீட்ல சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க. ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா கல்கண்டு அல்லது பூக்கள் வச்சுக்கோங்க. ஒரு விரிப்பு விரிச்சு சம்மணங்கால் போட்டு அமர்ந்து கண்களை மூடி நான் சொன்ன ஏதாவது ஒரு மந்திரத்தை 108 முறை எண்ணி சொல்லணும். ருத்ராட்சம் அல்லது துளசி மாலை பயன்படுத்தலாம். 48 நாட்களும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். முழுமையான விரத முறையில இதை செய்யணும். இத நம்பிக்கையோட உங்க காதலோட முழு ஆழத்தோட 48 நாள் செஞ்சு முடிக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் நடக்கும். ஒண்ணு உங்க காதலர் உங்களை தேடி வருவார், இல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்க உங்க காதலைக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. நண்பர்களே, மந்திரங்களுக்கு சக்தி இருக்குங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உங்க காதலும் உண்மையா இருக்கணும். கடவுள் எப்போதுமே நியாயத்தின் பக்கம்தான் நிற்பார். நீங்க உண்மையாக ஒருவரை காதலித்து அவர்களுடன் தான் வாழ வேண்டும் என்று விதி இருந்தால் உலகமே எதிர்த்து நின்றாலும் உங்களால் யாராலும் பிரிக்க முடியாது. உங்க காதல் வாழ்க்கையில இப்போ நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உண்மையான காதலுக்காக தவிச்சிட்டு இருக்க உங்க நண்பர்கள் யாருக்காவது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா தயங்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்கலாம். மறக்காம நம்ம தேவரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட உண்மையான காதல் சீக்கிரமே ஜெயிக்கணும்னு மனசார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.